ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குலுக்கி சர்பத். ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய இந்த குலுக்கி சர்பத் கேரள ரோட்டோர கடைகளில் ரொம்பவே பிரபலம். வெயில் காலங்களில் உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய இந்த சர்பத்தை வீட்டிலேயே எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். குலுக்கி சர்பத் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு பவுலில் 1 ஸ்பூன் சப்ஜா சீட்ஸ் எடுத்திருக்கேன். சப்ஜா சீட்ஸ்னால் வேற ஒன்றும் இல்லைங்க, திருநீற்று பச்சிலை, அதாவது கற்பூர துளசியோட விதையத்தான் சப்ஜா சீட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது, குளிர்ச்சியை தரக்கூடியது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை தினமும் சாப்பிட்டு வந்தால் ரொம்பவே நல்லது. இதை தவிர ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இந்த சப்ஜா சீட்ஸுக்கு இருக்குங்க. இதில் தண்ணி சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அரை மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஊறி வந்திருக்கும். அடுத்து நாம் குலுக்கி சர்பத் செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு டப்பர்வேர் கிளாஸில் 2 ஸ்பூன் ஊற வச்ச சப்ஜா சீட்ஸை சேர்த்துக்கோங்க. மூடி போட்ட பாட்டில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு சின்ன லெமன் ஸ்லைஸை அதில் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாயை லேசாக கீறி அதில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் ரொம்ப வேணான்னு நினச்சிங்கன்னா பச்சை மிளகாயை முழுசாகவே போட்டுக்கோங்க. அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் சுகர் சிரப் சேர்த்துருக்கேன். சுகர் அப்படியே சேர்த்திங்கன்னா கரையிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்றதுனால 2 டேபிள் ஸ்பூன் சுகரை கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி சேர்த்துருக்கேன். அடுத்து ரொம்ப கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் ஒரு அரை மூடி எலுமிச்சை பழத்தை நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அடுத்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது ஒருத்தருக்கு தான் இப்போ நான் செஞ்சிட்ருக்கேன், அதனால் அதுக்கேற்ற மாதிரி ஓரளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க. ஐஸ் க்யூப் சேர்த்ததுக்கப்புறம் டப்பர்வேர் கிளாஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா குலுக்குங்க. இந்த மாதிரி ஒரு நிமிஷம் நல்லா வேகமாக குலுக்குங்க. இப்படி வேகமாக குலுக்கும்போது இனிப்பு, புளிப்பு, காரம், உப்பு, உவர்ப்புன்னு எல்லா விதமான சுவையும் கலந்து ஒரு சூப்பரான சர்பத் நமக்கு கிடைக்குங்க. இந்த டேஸ்ட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எல்லாமே நல்லா கலந்து நல்லா நுரை வந்திருக்கு. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நாம் இதை ஒரு சர்விங் கிளாஸில் சேர்த்துக்கலாம். இந்த குலுக்கி சர்பத்தில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. இது ஒரு சிம்பிளான மெத்தட் தான் நான் செஞ்சுருக்கேன். தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதாங்க, 5 நிமிஷத்தில் கேரளா ஸ்பெஷல் குலுக்கி சர்பத்தை வீட்டிலே நாம் ரெடி பண்ணி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.